Greetings to you all, in the precious name of our Lord and Savior, Jesus Christ. We are so glad to meet you all in your homes. We praise God. Bible says, where 2 or 3 people are gathered in my name, I will be there. Yes, people of God, our God is in our midst. I'm sure that we will experience His powerful presence in our midst. Let's worship our God and glorify His name. சேர்ந்து ஆராதிப்போம். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆராதிப்போமா? Thank you, Jesus. Vida
Lord, we continue to worship you, Lord. Lord Jesus, we glorify your name, O Lord Jesus. Lord, let your presence fill our hearts, O Lord. We thank you, Jesus. Continue to speak to us. We submit ourselves to you, Lord Jesus. You take control of us. In Jesus' mighty name we pray. Amen. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாவதாக. தர்மியான கிருபியான நாளுக்காக சோத்தியம் இந்த மாதம் 4வது ஞாயிற்றுக்கிழமைக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கெல்லாம் நம்மை ஆண்டவர் கண்மணி போல் பாதுகாத்து வந்த கிருபைக்காக இருக்கிறதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஜோடி பிள்ளைகளை இதற்கு நாம் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபேசியர் எழுதின 2ஆம் அதிகாரம், அதில் 4-8 வசனங்கள் நாம் வாசிக்க போகிறோம். புக் ஆஃப் எபிஷியன் 2nd chapter verse 4-8. தேவனோ இரக்கங்களில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மை அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினால் அக்கிரமங்களில் மரித்தவனாய் இருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலைகளில் விளங்கத்தக்கதாக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரம் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதில்லை, இது தேவனுடைய ஈவு. தேவனுடைய பிள்ளைகளையும் இந்த நாட்டில் நாம் பார்க்கும் பொழுது தேவன் இரக்கமுள்ள தேவன் என்றும், எப்படி தேவன் கர்த்தருடைய பிள்ளைகளை நம்மை எப்படி ரட்சித்தார் என்றும், ஒரு மனுஷனுக்கு எப்படி ஆண்டவர் அன்பு கூர்ந்தார், எப்படியெல்லாம் ஆண்டவர் நம்மை நேசித்தார் என்றும், அவர் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உனக்காக எனக்காக கொடுத்ததும், அது மாத்திரமல்ல அவருடைய மகா தயவுக்காக இரக்கத்துக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு ஜெபத்திலும் கூட நாம் ஒரு காரியம் நாம் செய்வோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள அன்பிள்ளைகளே அல்ல பிதாவே. இப்போ நம்முடைய ரட்சிப்புல எல்லாமே தேவன் செய்த கிரியை தான். தேவன் தான் இயேசு கிறிஸ்து உலகத்தை அனுப்பினார். இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக உலகத்தில் பாடுபட்டு ரத்தத்தை சிந்தி சிலுவையிலே நமக்காக அவர் ஜீவனை கொடுத்தார். இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழிய நாட்களில் கூட அவர் சொன்ன வார்த்தையிலே நான் ஒன்று செய்வதில்லை, பிதாவான எதை சொல்கிறாரோ அதைத்தான் நான் செய்கிறேன், பிதாவான எதை காண்பிக்கிறாரோ அதைத்தான் நான் செய்கிறேன். மனுஷகுமார் தானாக ஒன்றும் செய்வதில் இருக்கிறார். அப்போ தேவன் பிள்ளைகள் இன்னைக்கு பார்க்கும் பொழுது தேவன் நம்ம மேல வைத்த அன்புக்காக இரக்கத்துக்காக நாம் ஆண்டு நன்றி செலுத்தும். அது மாத்திரம் இயேசு கிறிஸ்து மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவன் கொடுத்து, அந்த ஆவியானவர் நமக்குள்ளே ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டு ஒவ்வொரு நாளும் ஜீவ பாதனை அடித்துக் கொண்டிருக்கிற காரியத்தை பார்க்கும்போது கூட தேவன் தேவன் நமக்கு பாராட்டின அன்பு இறக்குகளுக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போ இந்த இடத்துல முக்கியமான ஒரு வசனங்க, அதாவது இங்கு சொல்லப்பட்ட காரியம் verse 8, கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அப்போ கிருபையினால தான் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்படி அர்த்தம் என்னன்னாக்கா, தேவன் தான் நமக்கு விசுவாசத்தை கொடுத்தார். அதுல ஆவிக்குரிய வரங்களிலே அது ஒரு வரம் இருக்குது, விசுவாச வரம். அந்த விசுவாசம் நம்ம கொடுத்ததுனால தான் நாம் என்ன பண்ணுகிறோம், இயேசு கிட்ட வருகிறோம், இயேசு மேல விசுவாசம் வைக்கிறோம். அது விசுவாச அடிப்படையில தேவன் நம்ம மேலே இரக்கமுள்ளவராயிருந்து நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து விடுதலை கொடுத்து நம்ம ரட்சிப்பு கொடுத்து சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த தேவப்பிள்ளைகளை என்னுடைய காரியத்தில் நான் உனக்கு நான் சொன்னேன், தேவன் அதாவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர், பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். அப்போ அதை நாம் பார்க்கும்போது அது புரிந்து கொள்ளும் பொழுது ஒவ்வொரு ஜெபத்தில் நாம் சொல்லும், பிதாவே நீ எனக்கு கொடுத்த இயேசு கிறிஸ்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய இரக்கத்தின்படியினாக உம்முடைய அன்பின் நிமித்தமாக நீர் கொடுக்கப்பட்ட இயேசு அவர் என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக, நான் செய்த தவறுகளுக்காக அவர் பல பாடுபட்டு ரத்தத்தை சிந்தி அவர் என்னை மீட்டிக் கொண்டார். பிதாவே நீ எனக்கு இயேசு கிறிஸ்துக்காக நான்
நன்றி செலுத்துகிறேன். இயேசுவே, நீர் எனக்காக ஜீவன் கொடுக்காக உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அப்படி நாம் ஒவ்வொரு ஜெபம் பண்ணும் பொழுது கூட அந்த ஜெபத்துக்கு கடைசியாக நாம் சொல்கிறோம், இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. அப்போ எல்லா சுத்திகரண மகிமை தேவனுக்கு உண்டாவதாக. அப்போ இந்த இடத்துல நாம் verse 4 வாசிக்கும் பொழுது இங்கே சொல்லப்பட்டிருக்கார், தேவனும் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவனாய் இருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கும். அப்ப இந்த இடத்துல வாசிக்கிற வசனம், தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவனாய். அப்போ இரக்கத்தில் எப்படி இருந்தாலும் ஐஸ்வர்யம் உள்ளவனாக, எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஒரு மனுஷியா இருந்தாலும் சரி, இங்கே தேவனுடைய இரக்கம், அந்த இறக்கை எப்படி விவரிக்கிறாங்க அப்படி சொல்லப்படுதோ, அந்த இறக்கை எப்படின்னாங்க ஐஸ்வர்யமானதான். ஐஸ்வர்யம் சொல்லப்படுது, அது அளவில்லாத ஒரு ஐஸ்வர்யம், அதாவது ஆசீர்வாதத்தை பிரிக்கிறது. அப்போ இந்த இடத்துல இரக்கத்திலே தேவன் என்ன பண்ணாரோ அதுக்கு ஐஸ்வர்யமா இருந்து நம்மில் என்ன பண்ணாரோ அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினால். அப்போ அந்த அன்பு எப்படிதோ மிகுந்த அன்பினால தான் நம்ம என்ன பண்ண ரட்சித்தார். அப்போ இந்த இடத்துல வேதம் சொல்றது verse 5 அக்கிரமங்களில் மரித்தவனாய் இருந்த நம்மை. அப்போ பாவத்திலையும் அறியாது தெரியாது சில செய்த தவறுகளுக்காக வேதம் சொல்லும், பாவம் செய்கிற ஆத்மா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம். இப்போ இப்படி இருக்கும் பொழுது தேவன் என்ன பண்ணினார், இங்கே வேதம் படிச்சோம், அக்கிரமங்களினால் மரித்தவனாய் இருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட என்ன பண்ணாங்க உயிர்ப்பித்தார். அப்ப இயேசு நமக்காக மரிக்கும் பொழுது அப்ப என்ன பண்ணாரு, நாமும் என்ன பண்ண, நமக்காக இயேசு மரித்தார். இயேசு என்ன பண்ணாரு, அவருடைய மரணத்தின் நிமித்தமாக நாம் மரிக்க வேண்டிய இடத்துல அவர் நம்ம என்ன பண்ணாரு, உயிர்ப்பித்தார். அப்போ தேவ பிள்ளைகள், இதுல நாம் பார்க்க வேண்டியது முக்கியமான ஒரு காரியம், தேவனுடைய அன்பு. தேவன் நம்ம எவ்வளவா நேசிக்கிறார் என்று நாம் சொல்ல வேண்டும். தேவனே, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நீர் என் மேலே தயவு வைத்ததுனால, நீ என் மேலே இறக்க வைத்ததுனால, அதனால உடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்கு கொடுத்ததுக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என்று நாம் எப்பொழுதும் நாம் தேவனுக்கு நன்றி சொல்வதாக இருக்க வேண்டும். இந்த இடத்துல நாம் புக் ஆஃப் மேத்யூ 17 சாப்டர் verse 5, மத்தேயு 17ஆம் அதிகாரம் அதுல 5ஆம் வசனத்துல வாசிக்கப்படும் பொழுது, அவன் பேசுகையில் இது ஒளிவுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. வானது வந்து ஒரு சத்தம், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிட்டு. அப்போ மலை மேல மருதமும் ஆகும் பொழுது பேதுரு பார்க்கிறார்கள், அந்த இடத்துல இயேசு மருதமுமாக்கப்பட்டதும், ஒரு பக்கம் எலியாவையும் ஒரு பக்கம் மோசஸ் பார்க்கிறார். பார்க்கும் பொழுது உடனடியாக சொல்றார்கள், இயேசுவை நாம் இங்க இருக்கிறது நல்லது. எலியாவுக்கு ஒரு கூடாரமும் மோசைக்கு ஒரு கூடாரம், உமக்கு ஒரு கூடாரம் போடுவோம். அப்ப அந்த நேரத்தில் தான் மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாச்சு. அந்த சத்தம் என்னன்னாக்கா, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு என்ன பண்ணுவோம், செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்தில் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அப்போ பிதாவுடைய விருப்பம் என்ன, அதாவது இயேசுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். அப்போ இது அதுதான் இயேசு எப்போ வந்தால் அது பிற்பாடுதான் நியூ டெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு முன்னால் ஓல்டு டெஸ்ட்மெண்ட் பழைய ஏற்பாடு அதுக்கு முன்னாலே இருந்துச்சு. இயேசு இந்த உலகத்தில் வந்து அவர் பிறந்து நமக்காக பல பாடுபட்டு நம்மை ரட்சித்து நம்முடைய பேரை ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்பட்டு பரலோக ராஜ்யத்தை கொண்டு போகத்தக்கதாக நமக்கு ஒரு வழி மாசம் திறக்கும் பொழுதுதான் நியூ டெஸ்ட்மெண்ட் ஆரம்பிச்சு. அப்போ இந்த நியூ டெஸ்ட்மெண்ட்ல மத்தேயு, மார்க், லூக், ஜான் இருந்தது. அது பிற்பாடு பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு எழுதப்பட்டது. மற்ற லெட்டர்ஸ் நிறைய இருக்குது. இப்படி இவை எல்லாத்தையும் தேவன் என்ன சொல்கிறார், இவருக்கு செவி கொடுங்கள். இயேசு சொன்ன வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். காஸ்பல்ல எழுதப்பட்டிருக்கிற சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும் வசனங்கள் நாம் கேட்டு அதன்படி நாம் நடக்க வேண்டும். இயேசு செய்த ஒவ்வொரு அற்புதங்களை நாம் கவனிக்க வேண்டும். இயேசுடைய அன்பையும் இரக்கத்தையும் தயவையும் கரிசனையும் நம்ம மீட்டுக்கொண்ட ஒவ்வொரு காரியத்தையும்
நாம் பார்க்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வளவு செய்யும் பொழுது இதெல்லாம் தேவன் என் மேலே பாராட்டினார். ஆண்டவர் செய்த ஒவ்வொரு அற்புதமும் சரி. லாசரு மரித்திருக்கும் பொழுது அந்த கலர் வாசனிக்கும் பொழுதும் வானத்தை அண்ணாந்து பார்த்து ஜெபம் பண்ணிட்டு பிற்பாடுதான் சொன்னார், லாசருவே வெளியே வா என்று சொன்னார். அப்போ தேவ பிள்ளைகளே, தேவன் என்னென்ன செய்தாரோ என்னென்ன சொன்னாரோ அதை தான் இயேசு கிறிஸ்து செய்தார். அப்போ இதை என்ன புரிந்து கொள்ளுகிறோம் அப்படின்னாக்கா, தேவன் நம்ம வைத்துக்கிற அன்புக்காக நம்ம எப்படியாவது ரட்சிக்க வேண்டும், எப்படியாவது நம்மை மோட்சித்துக் கொண்டு போக வேண்டும், எப்படியாவது இந்த உலகத்தில் நாம் பாவத்தில் வாழாதபடிக்கு பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லித்தான் நமக்கு ஆண்டவர் இயேசுவை நமக்காக தேவன் கொடுத்தார். இந்த இயேசு கிறிஸ்து நமக்காக பல பாடல்கள் பட்டு நம்மை மீட்டுக் கொண்டது மாத்திரமல்ல, அவர் சொன்னார், பிதாவின் வாக்கு தத்துவத்துக்காக நீ என்ன பண்ணுங்க, எருசலேமிலே காத்திருக்க சொல்லி. அந்த பிதாவின் வாக்கு தத்துவம் என்னன்னாக்கா, நான் போய் வேற ஒரு தேற்றுவாரனை அனுப்புகிறேன். அப்படி அப்ப வேற ஒரு தேற்றுவான என்னன்னாக்கா யாருனாக்கா பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்துல வரும் பொழுது ஒவ்வொரு நாளும் நம்மை உணர்த்துவார், மகனே மகனே நீ செய்தது தவறு. சில காரியங்கள் நம்ம தவறான காரியம் போகும்போது, அல்ல பிசாசு நம்மை சோதிக்கும் பொழுது, சில நம்ம அறியாத சோதனை வரும் பொழுது, எங்கே நாம் பாவம் செய்திருவோம், எங்கே தேவனுக்கு விருத்தமான பாவத்தை செய்திருவோம், எப்படி நாம் தேவனை இப்படி செய்யும் பொழுது எப்படி தேவன் நம்மளை பிரியப்படுவாரா இல்லை பிரியப்படவே மாட்டார். அப்போ அதிலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்காக இந்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருக்கத்தக்கதாக தேவன் நமக்கு அது கிருபை பாராட்டினார். அப்போ தேவன் இயேசுவை கொடுத்து அவர் ரத்தத்தினால அவருடைய பாடுகளால நம்முடைய எல்லா பாவங்களை கழுவி நம்மை மீட்டுக் கொண்டார். இரண்டாவது பரிசுத்த ஆவியான கொடுத்து நாம் சாகிற வரைக்கும் ஆவியான நம்மை நடத்தும்படியாக, நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக, நம்மை அவர் ஆராதிக்கும்படியாக, வேதத்தை வாசிக்கும்படியாக, வேதத்தின் மகத்துவங்கள் எல்லாம் அறிந்து புரிந்து கொள்ளத்தக்கதாக பரிசுத்த ஆவியான் நம்மோடு கூட இருந்தவர் இடைப்படுகிறதாக இருக்கிறார். ரோமர் புத்தகத்தை வாசிக்கும் பொழுது புக் ஆஃப் ரோமர் 8 chapter verse 32, ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவர் ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இப்ப இயேசு கிறிஸ்துக்கு பார்க்கும் பொழுது தேவன் இயேசு கிறிஸ்துவை நமக்காக ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். சும்மா இயேசு அனுப்பவில்லை, அவர் வந்து தேவனுடைய மகத்துவங்களை சந்தோஷத்தையும் ரட்சிப்பை குறித்து, பரலோக ராஜ்யத்தை குறித்து, அது மாத்திரம் விடுதலை குறித்து, எப்படி உலகத்தை ஜெயிக்கணும் என்று சொல்லி காஸ்பல் மூலியமாக பல காரணம் சொல்வது மாத்திரமில்லை, கடைசியாக பாவத்தில் இருந்தது கொண்டால இந்த பாவத்தின் விடுதலை நாம் ஆக்கத்தக்கதாக நமக்கு மாத்திரம் இல்லை, வரப்போற எத்தனை ஜெனரேஷன் எல்லா ஜெனரேஷனுக்காக ஒரே வருஷம் என்ன பண்ணணும், அவர் சிலுவையில பாடுபட்டு ரத்தத்தை சிந்தி நமக்கு ஜீவனை கொடுத்து நம்மை ரட்சித்து இருக்கிறார். அப்ப அதனாலதான் இங்கே தம்முடைய ஒரே பேரான குமார், அதான் இங்கே சொந்த குமார் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காக அவர் என்ன பண்ண ஒப்பு கொடுத்தார். தேவன் தம்முடைய இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ண அவருடைய சொந்த குமார் என்னோட பார்க்காதபடிக்கு நம்ம அவ்வளோ அன்பு வைத்து நமக்காக அவரை ஒப்பு கொடுத்தார். அப்போ தேடி பிள்ளைகள் இப்படி இருக்கும் பொழுது நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்றோம். ஆண்டவர் கண்டிப்பாக தேவன் தன்னுடைய குமாரனை பாராமல் அவரே ஜீவ வழியா ஒப்பு கொடுத்துக்க அப்படின்னால நிச்சயமாக என் வாழ்க்கையில் என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும், என்னுடைய குறைகள் நிறைவாக்கப்படும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? இந்த காரியத்தில் முக்கியமான ஒரு காரியம், நாம் விடகால் பட்டு ஜெபம் பண்ணும் பொழுது பிதாவுக்கிட்ட நாம் ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் கொடுத்த இயேசு கிறிஸ்துக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அவர் எனக்காக நீ கொடுத்ததுக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஏசியா புஸ்தகத்தில் கூட ஒரு வசனம் இப்படியா சொல்லுது. அந்த இடத்துல வாசிக்கப்படும் பொழுது 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதானத்தின் பிரபு. இப்ப இதுல நான் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து வந்துட்டு அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதானத்தின் பிரபு. இப்ப இப்படி இயேசுவை நமக்காக தேவன் கொடுக்கப்பட்டிருக்கிறபடினாலே இந்த இயேசு கிட்ட நாம் என்ன பண்ண ஜெபம் பண்ணணும். இயேசுவே, எனக்காக நீ வந்ததுக்காகவும்
என்னை ரட்சிப்புக்காக வந்ததுக்காக உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவே, எனக்காக நீர் சிலுவையில பல பாடுகள் பட்டு ரத்தம் சிந்தி எனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். அதுக்காக உங்களுக்கு நான் நன்றி. இப்பொழுது ஆண்டவர், என்னுடைய வாழ்க்கையில என் குடும்பத்தில் ஒரு குறை உண்டு, ஒரு தேவை உண்டு. அதனால நான் விசுவாசோடு வந்திருக்கிறேன். ஆண்டவர், நீ என்னுடைய ஜெபத்தை கேட்டு என்னுடைய ஜெபங்களுக்கு நீர் பதில் கொடுக்க வேண்டும். ஆண்டவர், நீர் தான் என்னை ஆசீர்வதிக்க முடியும். பணத்தினாலோ அல்லது வேறு வேறு காரியங்களாலும் எதையோ என்னால் செய்யவே முடியாது. தேவன் நீ நினைக்கும் பொழுது, நீர் ஆசீர்வதிக்கும் பொழுது, நீர் ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது எனக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். என் தேவைகள் சந்திக்கப்படும், என் குறைகள் எனப்படும் நிறைவாக்க முடியும். அப்படி சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள அன்புள்ள நல்ல பிதாவே. அப்போ ஒவ்வொரு ஜெபமும் இயேசு கிட்ட நாம் சொல்லி இயேசுவிடத்து இறக்குகளை பெற்றுக்கொண்டு இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிற நல்ல பிதாவை சொல்லும் பொழுது, அப்போ இயேசு பிதாவான தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நம் ஜெபங்களை கேட்டு நம் ஜெபங்களுக்கு என்ன கொடுப்பார்களோ பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். கீழே வசனம் வாசனம், அதாவது ரெவலேஷன் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதுல 6வது வசனம். புக் ஆஃப் ரெவலேஷன் ஃபர்ஸ்ட் சாப்டர் verse 6. இந்த இடத்துல ஒரு வசனம் வாசிக்கும் பொழுது இங்கே சொல்லப்பட்ட காலம், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களால நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமை என்னென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. இப்ப இந்த இடத்துல அன்பு கூர்ந்து, அதாவது நம்ம எல்லாரிடத்துல இயேசு என்னப்படுதோ அன்பு கூர்ந்தார். அதனால சொன்னார்கள், சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் அழைத்தார். அப்ப தேவன் இது இயேசு தான் நம்மிடத்தில் அவர் அன்பு கூர்ந்து இயேசுடைய திரு ரத்தத்தினால நம்முடைய எல்லா பாவங்களையும் எல்லாம் கழுவி நம்மை பரிசுத்தமாக்கி வசனம் என்ன சொன்னோம், தம்முடைய பிதாவாகி, அதாவது தேவனுடைய இயேசு கிறிஸ்துடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்ம எப்படி நிற்க வைக்கிறாரா, ராஜாக்களும் ஆசாரிகளுமாக. ராஜான பிறகு ஒரு கிங்கு மாதிரி அல்ல. ராஜாவுடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா, இப்போ நம்ம எப்படிங்கிறோம் வாழ்க்கை பார்க்கும் பொழுது இயேசு இல்லாததுனால பிசாசு அடிமைப்பட்டவர்களாக, பயந்தவர்களாக, ஆவிகளாகவும் தள்ளப்பட்டவர்களாகவும் பரிகாசம் பண்ணப்பட்டவர்களாகவும் கேலிக் பரிகாசத்தில் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்போ இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டோமோ, இயேசு நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்தி இயேசு என்ன பண்ணணும், நம்மை ஆசீர்வதித்தபடினாலே நமக்குள்ள என்ன உண்டாச்சு, ரட்சிப்பு உண்டாச்சு, பாவத்திலிருந்து மீட்பு உண்டாச்சு, நரகத்திலிருந்து மீட்பு உண்டாச்சு. இது இல்லாதபடிக்கு எப்போ நம்ம இயேசு ஏற்றுக்கொள்கிறோமோ அப்பவே பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நம்ம இறங்கி வருகிறது. அதாவது வேதம் சொல்லுகிறோம், நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிற என்றும் தேவனுடைய ஆவியான உங்களுக்குள்ள என்ன பண்ணுறோம் வாசம் பண்ணுகிறார் என்று அறியீர்களாம். You are the temple of the Holy Ghost. பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமா நம்ம இருக்கிறோம். அப்ப இந்த ஆலயத்துல ஆவியான என்ன பண்ணுறோம் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அப்ப இந்த இடத்துல ஆவியார் வாசம் பண்ணும் பொழுது தேவ பிள்ளைகளை நமக்குள்ள தைரியம் உண்டாகும். அந்த இங்கே சொல்லப்படுவோம், தம்முடைய பிதாவாகி தேவன் முன்பாகவே ராஜாக்களும். எப்போ நம்ம இயேசு ஏற்றுக்கொள்கிறோமோ அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்மை அறியாத நமக்குள்ள என்ன உண்டாகுதோ ஒரு தைரியம் உண்டாகும். ராஜாக்கள் போல ஜெயிக்கிறபடியாக நம்ம யார் நமக்கு முன்பாக யார் வர முடியாது. அதாவது என்ன அர்த்தம், பிசாசு நம்ம மேற்கொள்ள முடியாது, மந்திர தந்த சூழ்நிலைகளை நம்ம மேற்கொள்ள முடியாது. பலவிதமான போராட்டம் வரும்பொழுது நமக்கு எந்த பயம் இல்லாதபடிக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, அது தைரியமா நிற்கத்தக்கதாக ஒரு அந்த மாதிரி ஒரு அந்தஸ்து, அப்படி நமக்கு அந்த உயர்வு கொடுக்கத்தக்கதாக நம்ம ராஜாக்களாகும். இரண்டாவது காரியம் என்ன, ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. அப்போ இந்த இடத்துல ஆசாரியர்கள் அப்படின்னு என்னக்கா, அதாவது தேவனுக்கு நாம் ஊழியம் செய்கிறது. அப்ப நம்முடைய குடும்பங்கள் கணவன் மனைவி பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ண, இயேசுவை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது, பைபிளை நாம் வாசிக்கும் பொழுது நமக்கு தெரிஞ்சிடும் நாம் ஆண்டவருக்கு உண்மையை உத்தமாக நடக்கிறோம், அவருக்கு பிரியமான பிள்ளையா நடக்க வேண்டும். அப்பொழுது நமக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். ஏன்னாக்கா நம் தவறுகள் செய்யும் பொழுது நம்முடைய மனசு ஒரு குற்ற மனசாட்சி இருக்கும். நான் இந்த தவறு செய்து யாருக்குமே தெரியாது சில சமயத்தில், ஆனா மனசாட்சி நம்ம ஒரு குற்றமுள்ள மனசாட்சியாகும். குற்றமுள்ள மனசாட்சியா இருக்கும் பொழுது நாம் ஏதாவது பெற்றுக்கொள்ளுவோம், இல்லை ஜெபம் பண்றதுக்கு போனாலும் சரி, நம்ம சர்ச்சுக்கு போறோம்னா கூட சரிக்கும், அந்த இடத்துல ஃப்ரீயா ஜெபம் பண்ண முடியாது. காரணம் ஏன்னாக்கா நமக்குள்ள என்ன, ஒரு குற்றமுள்ள மனசாட்சி, இந்த தவறு செய்துட்டேன், இந்த மிஸ்டேக் பண்ணிட்டேன்,
என்னால இந்த சகோதரி இல்லை, என்னால அல்லது தாய் தகப்பன் இல்லை, சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் யாரும் சரி என்னால பாதிக்கப்பட்டாங்க அப்படி சொல்ல நமக்குள்ள ஒரு குற்றமுள்ள மனசாட்சி அங்க வருகிறதுனால நம்மளால ஓப்பனா ப்ரே பண்ண முடியாது, தைரியமா அவர்கிட்ட கேட்டு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணுகிறோம், இயேசுவே நான் செய்த தவறுகளுக்காக நான் மனசாபப்படுகிறேன், இனிமே நான் செய்ய மாட்டேன். செய்தேன், யாருமே இந்த உலகம் நல்லவங்க கிடையாது, எல்லாரும் பாவிகள் தான். எப்போ நாம் உணர்த்தப்படுகிறோம், எப்போ நாம் இயேசுகிட்ட வரும் பொழுது இயேசு நம்ம அழைக்கிறார், சுமை சுமந்து சோர்ந்திருக்கிற எல்லோரும் என்ன பண்ணாங்க என்னிடத்தில் வாருங்கள் அழைக்கிறார். அப்போ அவர்கிட்ட வரும் பொழுது அப்போ அவர் நம்ம மாற்றுகிறார். வசனம் மூலியமாக பைபிளை வாசிக்கும் பொழுது நமக்குள்ள வார்த்தைகள் வரும் பொழுது மாற்றுகிறோம். ஓகே ஆச்சு, இனிமேல் நான் அப்படி செய்ய மாட்டேன், ஏதோ ஒரு நாட்கள் கடந்த நாட்கள் அப்படி செய்துட்டேன், இனிமேல் என்ன பண்ண செய்யவே மாட்டேன் என்று சொல்ல நமக்குள்ள ஒரு மனமாற்றம் உண்டாகும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். மரியாதை கூட கை கடமா பிடிக்கும் பொழுது அது விபச்சாரத்தில் மாட்டிக்கொண்ட பிறகு எல்லாரும் பிடிச்சு வராங்க. இயேசுகிட்ட போனா நிற்க, இயேசுவே நீங்க செய்த ஒரு பெரிய பாவம் நாங்கள் பிடிச்சிட்டோம். ஆனா மோசையின் நியாயப்பிரமாணம் எழுதப்பட்டிருக்கு, கல்லடிச்சு என்ன பண்ணுவீங்க சாவடிக்கிறோம். இப்ப கல்லெல்லாம் எங்க விடுது, நாங்க சாவடிக்கிறோம். ஆனா நீ இயேசுவாக்கு அப்படினால போதகம் பண்ணுகிறீர், நியாயப்பிரமாணத்தை பத்தி பேசுகிறீர், பல காரணம் பேச தேவனை பத்தி எல்லாம் பேசுகிறீர்கள், நீ என்ன நியாய திருப்பி சொல்லிக்கணும் அப்படி கேட்கிறான். அப்ப இயேசு சொல்றாங்க, அவங்க செய்து உண்மைதான் ஒத்துக்கிறேன், ஆனா ஒரு காரியம் செய்வோம், நீங்க இத்தனை பேர் கல்ல கையில வச்சுக்கிறீங்க அடிக்கிறதுக்கு, நீங்க யாராவது பாவமே செய்யல அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் கல்லடிங்க அப்படின்னா. எல்லாம் யோசனை பண்ணி பார்த்தாங்க, அவங்களுக்கு பயம் ஆகி போச்சு, ஐயோ நான் இவ்வளவு பாவம் செய்திருக்கிறேன்னு சொல்லி பணமா கல்லை போட்டு ஒருத்தன் போயிட்டாங்க, எல்லாரும் போயிட்டாங்க. அப்ப அந்த இஸ்திரி அங்க நிக்குது, இஸ்திரியை பார்த்து கேட்கிறார் ஆண்டவர், மகனை உன்னை யாரும் நியாயத்திருக்கலையா? ஆண்டவர் யாரும் நியாயத்திருக்கல. அப்ப இயேசுறாங்க, நானும் நியாயத்திருக்க மாட்டேன், ஆனா ஒரு காரியம், நீ என்ன பண்ணாத, நீ பாவம் செய்யாது. ஜென்மத்தில் அதே தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்றார். இன்றைக்கு நம்மோடு எல்லாரும் பேசுகிறார். மனுஷர்கள் நாம் தெரியாத சில தவறு நாம் செய்யறோம் தான் இல்லைன்னு சொல்லணும், ஆனா இது தொடர்ந்து நாம் செய்யக்கூடாது. ஏன்னா தொடர்ந்து செய்யும் பொழுது நம்ம அறியாத நமக்குள்ள நிறைய ஆசீர்வாதங்கள் நம்ம எடுத்து போயிடும். நடக்க வேண்டிய காரியம் நடக்காது, அவரை வேணா ஆகாது. சில காலம் யோசிக்கும், சில காலம் ஏன் ஆகல, எனக்கு எனக்கு கிடைக்கல, ஏன் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, ஏன் சந்தோஷம் இல்லை, ஏன் ப்ராப்ளம் இப்படிலாம் இருக்குது நம்ம நினைக்கிறோம். ஆனால் சரியான ரிசல்ட் கிடைக்காது. ஆனால் காரணம் என்னென்ன வேறு ஒன்றுமே கிடையாது, நமக்குள்ள இருக்கிற சில தவறுகள், நமக்குள்ள இருக்கிற சில ஆர்டர் பிடிக்காத காரணம் இருக்கிறதுனால அது எப்படி இருக்குதால நான் மனசாப்படுறோம். ஆண்டவரே நான் ஒத்துக்கிறேன், பாவியான மனுஷன் தான், தெரிந்தும் தெரியாத செய்தி அதான என் பாவத்தை குறித்து நான் மனசாப்படுகிறேன். இயேசுவே என் பாவத்தை என்ன பண்ணுவோம், மன்னியும் ஆண்டவரேப்பா, இனிமே நான் செய்ய மாட்டேன். அது சின்ன ஒரு ஜெபம் போதும், அது சின்ன ஒரு மனமாற்றம் போதும், இயேசுக்கு சந்தோஷம். அப்ப சொல்லுவார் இயேசு, மகளே திரும்பி நம்ம நீ பாவம் செய்ய. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கு பிற்பாடு நம்ம ஜாக்கிரதையா இருக்கும். அந்த மாதிரி சோதனை வரும் பொழுது, அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும் பொழுது, அந்த மாதிரி ஒரு காரியம் வரும் பொழுது நம்ம செய்யாதபடி பாதுகாக்கும் பொழுது நாம் எழுந்து போன ஆசீர்வாதம், நாம் பண்ணுகிற ஒவ்வொரு ஜெபத்துக்கு ஆண்டவர் கண்டிப்பா என்ன கொடுப்பாருங்க, பதில் கொடுக்கிறவனாக. அப்போ இந்த சொன்ன ஒரு காரியம் நம்மை தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினோம். அப்ப ரெண்டாவது என்ன உண்டாது, நமக்குள்ளே ஒரு சந்தோஷம் உண்டாச்சு, இனி நான் பாவம் செய்ய மாட்டேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், என்னுடைய மனைவிக்கு சொல்லு, என்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லு, என் புருஷனுக்கு சொல்லு, மற்றொரு சொல்லு, நீ செய்யக்கூடாது, இது தவறு, இது ஆண்டவர் பிடிக்காது, நீ செய்தினாக்க உன் ஆசீர்வாதம் எழுந்து போயிடுவேன். உன்னுடைய ஜாப்ல பிரச்சனை உண்டாகும், உன்னுடைய ப்ரொமோஷன் பிரச்சனை உண்டாகும், உன்னுடைய காரியங்கள், வீட்டு காரியங்கள், குடும்பக்கார பிரச்சனை உண்டாகும். ஏன் செய்யணும், வேண்டாம். 1000 ரூபாய் லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, நமக்கு பரவாயில்ல, நம்ம உண்மையா இருக்கும். யார் பார்க்கலன்னா யார் பார்க்குறாங்க, இயேசு பார்க்கிறார். அப்படி நாம் பரிசுத்தமான வாழ்க்கை வாழத்தக்கதாக இங்கே தேவன் என்ன பண்ணுகிறார், நம்மிடத்தில் அன்பு கூறுது. இயேசு நம்மிடத்தில் அன்பு கூறுது, அதாவது ரெவலேஷன் 1:6 நம்மிடத்தில் அன்பு கூறுது, தமது ரத்தத்தினால் நம்முடைய பாவங்களால் நம்மை கழுவி தம்முடைய பிதாவை தேவன் முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினவருக்கு மகிமை வல்லமை என்றென்றைக்கு உண்டாவதாக. அப்ப நம்மை ஆண்டவர் மாற்றுகிறார், தைரியத்தை கொடுத்து உலகத்தை ஜெயிக்கும்படியாகும், பிசாசு ஜெயிக்கும்படியாகும், சோதனை ஜெயிக்கும்படியாக ஜெயம். அதுதான் ராஜாக்கள். ஆசாரியர்கள் சொல்லும் பொழுது நாம் ஜனங்களுக்கு ஜெபம் பண்ணோம்,
பிள்ளைகளுக்காக ஜெபப்படும், நமக்காக ஜெபப்படுகிறோம். ஆவிக்குரிய ஜெபத்தை ஸ்பிரிச்சுவல்ல நாம் வளர்ந்து இயேசுக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கத்தக்கதாக தான் இந்த காரியம் ஆண்டு நமக்கு நம்மை மாற்றுகிறவராக இருக்கிறார். அதான் தேவ பிள்ளைகளே, நம் வாழ்க்கையில நாம் ஆண்டு சம்பந்தமை அர்ப்பணிக்க. ஆண்டவரே, என்னை முழுமையாக பாடத்திலே அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, என் மேலே நீ இரக்கமாயிரும் என்று ஆண்டு நோக்கி நாம் ஜெபம் பண்ணும் பொழுது தேவ பிள்ளைகளே, கண்டிப்பா தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்போ இப்படி நாம் ஆண்டு சம்பந்தத்தை ஜெபம் பண்ணும் பொழுது பிதாவானவர் தன்னுடைய குமாரன் மூலியமாக இயேசு கிறிஸ்து மூலியமாக பார்க்கும் பொழுது அவர் பிரியப்படுகிறார். என்னுடைய மகன், என்னுடைய மகள் இயேசு கிறிஸ்து மூலியமாக அவங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்தை பார்க்கும்போது அவர் நம்மளே பிரியப்படுவராக இருந்து நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். இன்னொரு வசனம் நாம் வாசிக்கும் பொழுது ஜான் சாப்டர் 1 verse 12 and 13, யோவான் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் அதில் 12-13 வசனம் நாம் வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்ட காலம் இங்கே அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவருக்கு அதிகாரம் கொடுத்தார். இதில் வசனத்தை நல்லா கொஞ்சம் கவனித்து வாசினாங்க. அதாவது இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், இயேசுவின் நாமத்தின் மேலே என்ன விசுவாசம் வைக்கணும்? ஒரு கொஸ்டின், வேற ஒண்ணு இல்லை. அதாவது பிதாவானவர் இயேசுவை எனக்காக அனுப்பினார். இந்த இயேசு என் பாவத்துக்காக அவர் பாடுபட்டார். என்னுடைய பாவத்தை கடுபடியாக அவர் ரத்தத்தை சிந்தினார். என்னுடைய சாபத்தை எடுத்து போடும்படியாக அவர் முன்முடி சூட்டப்பட்டார். நான் பாவத்தின் நிமித்தமாக, என் பாவத்தின் நான் மறிக்க வேண்டிய இடத்துல இயேசு எனக்காக மறித்து அவர் உயிர்த்தெழுந்து இன்னைக்கு எனக்காக ஜீவனுள்ளவராக இருக்கிறபடினால இதை நான் விசுவாசிக்கிறோம். தேவன் இயேசுவை எனக்காக என்ன பண்ணுங்க அனுப்பினார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். அதான் சொல்லுவோம், அவருடைய நாமத்தில், அதாவது இயேசுவின் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களால் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்? அப்ப ஏற்றுக்கொள்ள இயேசுவை நம்மை உண்மையோட ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறேன். இயேசுவின் இருதயத்தை உங்களுக்கு நான் திறந்து கொடுக்கிறேன். என் உள்ளத்தில் வாழும் ஆண்டவரே, என்னை விட்டு நீ போகாதே. என் குடும்பத்தை நீ நடத்த வேண்டும். என் குடும்பத்துக்கு நீ தான் தலைவர் ஆண்டவரே. நீ தான் என் குடும்பத்தை நடத்து. நீ பிள்ளைகளை நீ தான் பாதுகாத்து என்னை கண்மணி போல கொண்டு போய் கண்மணி போல கொண்டு வருகிறான் நிரப்பா. எனக்கு சரிந்த சுகம் பல நாளை கொடுக்க நீ தான் ஆண்டு பிறப்பா. அப்படி சொல்லி தான் அவர் விசுவாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுங்க, அவர் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகக்கூடிய அவருக்கு என்ன கொடுத்தாங்க? அதிகாரம் கொடுத்தார். அப்ப எங்க மறுபடியும் எங்க மாற போறோம்? தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறும் பொழுது நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் உண்டாகும். அப்போ அப்படி தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினால நாம் தினத்தை இந்த உலகத்தில் நமக்கு விதமாக எழுப்புறதும், நமக்கு விதமாக பிசாசின் கிரைகளும், நமக்கு விதமாக மந்திர தந்த சூழ்நிலைகள் செய்வதையும் நமக்கு விதமாக எழும்பவும் வர முடியாது. காரணம் என்னக்கா, நான் யாருடைய பிள்ளையாக? தேவனுடைய மகனாக இருக்கேன். கேட்கிற வசனம் வாசிக்கும் பொழுது verse 13, அவர்கள் ரத்தத்தினாலாவது மாசு சித்தத்தினாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அப்ப என்ன ஆயிடுறீங்க? நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது, இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவருடைய மகளாக மாறும் பொழுது, என்னுடைய ஆத்மாசின் ஆவியை முழுதும் இயேசு நாம் ஒப்புக் கொடுக்கும் பொழுது, அந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவை பொறுப்படுத்திக் கொள்ளுகிறார். ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். ஆவியானவை நடத்தி ஒவ்வொரு நாளும் நாம் சாகிற வரைக்கும் நம்மோடு கூட இருந்து நம்மை ஜீவ பாதையில் அவர் வழிநடத்துகிறவராக இருக்கிறார். அதான் ஜெடுப்பிள்ளைகள், இந்த அருமையான இந்த கால விலைக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். தேவன் நம்ம மீது பாராட்டின அன்பு இறக்குகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிதாவானவர் தம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவை உனக்காக எனக்காக ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். நீ ஒவ்வொரு நாட்களும் காலையில் மத்திய சாயந்தரம் ஜபிக்கும் பொழுது, பிதாவே நீ கொடுத்த இயேசுக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நீங்க கொடுத்த பரிசுத்த ஆவியானவருக்காக நன்றி செலுத்துகிறேன். நான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறேன். ஆவியானவரே, என்னை விட்டு நீங்க போகக்கூடாது. என்னோடு கூட இருந்து என்னை ஒவ்வொரு நாள் நான் ஜெபிக்கவும், வேதத்தை வாசிக்கவும், தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய எனக்கு நீ உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணும் பொழுது ஜெபிப்புள்ள நமக்கு ஒரு தைரியம் உண்டாகும், நமக்குள்ள ஒரு சமாதானம் உண்டாகும், ஒரு சந்தோஷம் உண்டாகும். நம்மளுடைய ஜெபங்கள் கண்டிப்பாக ஆண்டவர் கொடுப்பார்கள், பதில் கொடுக்கலாம். ஒவ்வொரு ஜெபம் பண்ணும் பொழுது ஜெபம் பண்ண வேதத்தை வாசிக்கிறீங்களா? வாசிக்க சொல்லுங்க, ஆவியான வேதத்தை நான் வாசிக்கிறேன்,
இல்லைங்கிற ரகசியங்கள், இல்லைங்கிற மகத்துவங்கள், இல்லைங்கிற வல்லமைகள் எனக்கு கற்றுத்தார். உதவி செய்யும் ஆண்டவரப்பா. பைபிள் படிக்க நாம் மிஸ் பண்ணவே இவ்வளோ நாம் நேரத்தை செலவழிக்கிறோம், இவ்வளோ நாம் படிச்சிருக்கோம். ஸ்கூல், காலேஜ் நிறைய காலம் படிச்சிருக்கோம். பைபிள் பெரிய சொல்லுது. ஒரு நியூ டெஸ்ட்மெண்ட், ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் படிக்காம நியூ டெஸ்ட்மெண்ட் படித்தாங்க. இந்த நியூ டெஸ்ட்மெண்ட்ல ஜனப்பிள்ளைகளை நிறைய ஆசீர்வாதங்கள் உண்டு. நம்முடைய வாழ்க்கைக்கு சகல ஆசீர்வாதம் உண்டு. நம்முடைய மரணம் வரைக்கும் ஆசீர்வாதம் மாத்திரம் இல்லை, மரணத்துக்கு பிற்பாடு எனக்கு என்ன நடக்க போகுது, நான் எங்க போக போறேன் என்றது கூட பைபிள் இருக்கு. அதுதான் ஏற்கனவே ஆலோசனார். நரகம் ஒன்று உண்டு, பரலோகம் ஒன்று உண்டு, நரகம் ஒன்று உண்டு. அதனால இயேசு பிள்ளையா நாம் இருக்கும் பொழுது, அவர் ரத்தத்தினால் பாவங்கள் கழுவப்படும் பொழுது, பிதாவுக்கு நாம் செல்ல பிள்ளையாக, அவருக்கு பிரியமான மகளாக இருக்கும் பொழுது, நிச்சயமாக இந்த உலகத்தில் நம்ம சந்தோஷம் மாத்திரையில மோட்சத்துக்கு நாம் போகிறோம். கண்டிப்பாக அது எடுப்பீங்க. அதான் திரும்பி நாம் தொடர்ந்து நாம் ஜெபப்படுவோம். ஆடு சம்பந்த நேரத்தை செலவழிப்போம். ஒவ்வொரு ஜெபத்தில் நீங்கள் ஜெபம் பண்ண பொழுது ஜெபப்படுங்க. ஆடுவது உங்களுக்கு என்னென்ன தேவைகிறது எல்லாம் இயேசப்பட்ட சொல்லுங்க. கடைசி ஜெபத்தில் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே அப்படி சொல்லும் பொழுது நமக்குள்ளவே அந்த ஒரு விசுவாசம், பிதாவானவர் கண்டிப்பாக ஜெபத்தை கேட்டார். இயேசு மூலியமாக ஜெபத்தை கேட்டு அந்த நன்றி இந்த பாடும் பொழுது கூட ஆராதிக்கும் பொழுது இப்போ நமக்குள்ளே எப்பவுமே ஆண்டவரை நாம் துதிக்கிற நடுகிறோம். என்னோட கூட நீ இருக்கிறதுக்காக இருக்கிறார். நன்றி பிதாவுக்கு சோத்திரம், இயேசு சோத்திரம், ஆவியானவருக்கு சோத்திரம் உண்டாவதாக என்று நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து கூட ஜெபம் பண்ணும் பொழுது சீஷருக்கு கேட்கிறான், இயேசுவே நாங்கள் ஜெபம் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுக்க கேட்கிறான். இயேசு என்ன ஜெபம் கற்றுக் கொடுக்கிறார்? பரமண்டல இருக்கிறீங்க நல்ல பிதாவே, உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். நாங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை, எங்கள் குற்ற குறைகள் பாவங்களை எங்களுக்கு மன்னித்திரலும். எங்களை சோதனைக்கு உட்படாமல் தீவிரதைகளை ரட்சித்துக்களும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்னிடமுக்கே உரியது. அப்ப இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்த ஜெபம் பிதாவுக்கிட்ட நாம் ஜெபம் பண்ணபடியாக, பிதாவுக்கிட்ட நோக்கி ஜெபம் பண்ணபடியாக, பரமண்டல இருக்கிற பிதாவே இப்படி நாமும் பரிசுத்தப்படுவதாக என்று தான், இப்படி ராட்சியம் வருவதாக என்று தான் ஜெபம் பண்ணி கொடுத்தார். அப்போ ஜென பிள்ளைகளை நாம் எப்போது நாம் ஜெபம் பண்ணப்படுது, பிதாவே இப்படி குமாரா இயேசு கிறிஸ்து மூலியமாக என் மேலே இரக்கமாயிரும். பிதாவின் இயேசு கிறிஸ்துவை அனுப்பினதுக்காக நான் நன்றி சொல்லுவேன். இயேசுவின் மூலியமாக பிதாவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவர் மூலமாக நான் பிதாவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஒன்றான திரேய தேவனுக்கு சோத்திரம் உண்டாவதாக. அபிரகாமின் தேவன், ஈசாக்கு தேவன், யாக்கோபு தேவனுக்கு சோத்திரம் உண்டாவதாக. இப்படி தேவைப்படுகிறான். ஆடு சம்பத்து நாம் அதிகமாக ஜெபிக்கப்படுகிறான். நாம் மறக்க முடியாத ஒரு வசனம் என்னன்னாக்கா, அதாவது எஃபிஷியன் செகண்ட் சாப்டர் ஸ்கூல், தேவன் இறக்கங்கள் எப்படிக்கிறார்களோ அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார். ஐஸ்வர்யம் உள்ளவராக தமது மிகுந்த அன்பினால்தான் தான் அக்கிரமங்களில் மறித்தவர்களாகி நம்மை இயேசுவோடு கூட உயிர்ப்பித்திருக்கிறார். பிதாவுடைய அன்புக்காக, அல்லது பராமரிப்புக்காக, என்னை வீட்டுப்படியாக நீ இயேசு எனக்காக அனுப்பினதுக்காக பிதாவுக்கு தேவனுக்கு சொந்தம் உண்டாக. இயேசுவே எனக்காக பிதாவின் உன்னை அனுப்பினா, எனக்காக நீ எனக்காக வந்து எனக்காக யாவும் செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறார். தொடர்ந்து நாம் விசுவாசப்பட உதவி செய்கிறாக என்று சொல்லி ஜெபம் பண்ணப்படுது. நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமையில் அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் பொறுமையில் அன்பு நிறைந்து
அருமையான கிருபை எனக்கு நாளுக்காக எனக்கு ஆண்டவரே, இந்த மாதம் 20 நாட்கள் ஆண்டுகிறப்பா, 24 days ஆண்டுகிறப்பா, எங்களுக்கு கண்மையை பாதுகாத்து மறுபடியும் மீதியாக இருக்கிற ஆண்டுகிறப்பா, இந்த மாதம் 31 நாள் வரைக்கும் எங்களுக்கு கண்மையை பாதுகாத்து திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு எங்களை ஆசிரிக்கிறாங்க. சபை ஊழியர் விசுவாசிகளும் ஒவ்வொருத்தரும் மேலே உங்களுடைய வல்லமையான கருத்து இருக்கப்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டுகிறோம். இந்த லாக்டவுனுக்கு அப்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்படி திட்டம் சித்தம் இல்லாத ஒன்றுமே நடக்கவே நடக்காது ஆண்டவரே. இப்படி திட்டம் சித்தம் நிறைவேறுவதாக உங்களுடைய கண்ணில் தெய்வீக மேல் கிடைக்க அடிச்சு ஆசீர்வதி பலப்படுத்த இறக்கிச்சு. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.